சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச லிங்கா திரைப்படம் அந்த திரைப்படம் வெளியாகிடுச்சு. ஆனா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நஷ்ட ஈடுக்காக ஒரு 12 கோடி கிட்ட அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அத விநியோகஸ்தர்கள் தரப்புல சிங்காரவேலன் முதல் கொண்டு ஒரு சில விநியோகஸ்தர்கள் அதை அவங்க மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கல அப்படின்னு ஒரு புது பிரச்சனை கிளம்பி இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் மற்ற நடிகர்களுடைய ஆதரவோட முதலமைச்சர் ஜெயலலிதாவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை சுமூகமாவோ இல்ல சட்ட ரீதியாவோ கண்டிப்பா இப்ப நான் சந்திக்க போறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரக்கூடாது, என்னுடைய பேருக்கு எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னதாக நம்பப்படக்கூடிய வட்டாரத்திலிருந்து செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை முடிவடைகிற வரைக்கும் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிற படங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு பிரேக் விட்டு இருக்காங்க. அடுத்த 3 வருடங்கள்ல 3 திரைப்படங்கள் நம்ம ரஜினிகாந்த் நடிக்க போறாராம். அதுல முதல் திரைப்படம் கலைப்புலி தானுடைய தயாரிப்புல மெட்ராஸ் திரைப்படத்தை கொடுத்த ரஞ்சித்தோட இயக்கத்துல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 10ஆம் தேதி இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது. அண்ட் அடுத்த 2 வருடங்கள்ல எந்தெந்த திரைப்படங்கள் நடிக்க போறாரு அப்படிங்கறத தெளிவா அதே மாதிரி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம். அவங்க இப்பதாங்க இமெயில எப்படி யூஸ் பண்றது கத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க இன்னும் கேஜெட் ஃப்ரெண்ட்லி இல்ல. ஸோ அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்